எங்க வீட்டு பொடக்காலியில ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கு. அதுல நாங்க எந்த மாதிரி காய்களை எல்லாம் விதைக்கிறோம், அதை எப்படி பராமரிக்கிறோங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே கிராமங்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல இடம் இருந்ததுன்னா அதுல வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை விதைவிச்சு பயன்படுத்துறது ஒரு வழக்கமாவே இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நாட்டு ரக காய்கறிகளை நட்டு வச்சிருக்கோம். அதுலேயும் ஒவ்வொரு காயிலையும் சில ரகங்களை நாங்கள் நட்டு வச்சிருக்கோம். அதில் பூச்சி அடிக்காமல் இருக்கக்கூடிய நல்ல காயாக பார்த்து அதை விதைக்கி விட்டு அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கிறோம். இப்படி செய்கிறதுனால அடுத்த முறை பயிரிடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குது. நிறைய பேர் ஒரு விதையை விதைச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய செடியில் காய்கள் சரியாக காய்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செடியும் பருவத்துக்கு விதைச்சு சரியான அளவு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே அது காய்க்க தொடங்கிடும். விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணுக்கு உரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விதைகளை விதைக்கிறதுனால எங்களுக்கு விளைச்சல் அதிகமாகவே இருக்கு. கிராமங்களை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருந்தாலும் இந்த ஊஞ்ச மரத்துடைய கிளைகளை வெட்டிட்டு வந்துதான் கொடிகளுக்கு பந்தலா பயன்படுத்தினாங்க. ஏன்னா இதோட கிளைகள் நீண்ட நாள் நிலைச்சிருக்குங்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வகையான செடிகளை கலந்து வைக்கும் போது பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். நாங்க பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற மக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் செடிகளுக்கு போட்டு விட்டுருவோம். இது செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாவும் இருக்கும். மண்ணை வளமா வச்சிருந்தோம்னா அது செடியை செழிப்பா வச்சிருக்கும். அந்த செடி நல்லா செழிப்பாக இருந்தால் நல்ல காய்கறி கனிகளை கொடுக்கும். அதை நாம சாப்பிடும்போது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. இந்த விஷயத்தை தான் நம்மாழ்வார் ஐயா மண்ணை வளர்த்தால் மண் செடியை வளர்க்கும், செடி மனிதனை வளர்க்கும்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன காய்கறிகள்லாம் நீங்க போட்டிருக்கீங்க? எங்க வீட்டு தோட்டத்துல கத்திரிக்காய், புள்ளங்காய், முருங்கைக்காய், வெண்டங்காய், அவரைக்காய், பச்சை மிளகாய், சுண்டக்காய். உங்க வீட்டு தோட்டத்துல என்னென்ன கீரை வகைகள்லாம் இருக்கு? புளிச்சக்கீரை, பாலக்கீரை, மிளகு தக்காளி, முருங்கைக்கீரை இருக்கு, தொய்யக்கீரை, தண்டிக்கீரை எல்லாம் இருக்கு. இது என்னதுங்க கொடி மாதிரி படர்ந்துருக்கு? தப்பி முளைச்சதான் இந்த கோவைக்கீரை. இதோட இலைகளை துவையல் செய்வாங்க. இதுல இருந்து வரக்கூடிய காயை குழம்பு வைப்பாங்க. இவ்வளவு செடிகள் நெருக்கமா வச்சிருக்கீங்கல்ல, இந்த செடிகள்ல நோய் தாக்குமா? நோய் தாக்காம இருக்காது. செடிகள் நட்டு வச்சாலே கண்டிப்பா நோய் தாக்கும். அதுக்கு நாங்க சில வழிமுறைகள்லாம் செய்வோம். நொச்சி, ஆடதொட, வேப்பந்தலை, எருக்கஞ்செடி, ஊமத்தஞ்செடியோட இலைகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து செக்கில் போட்டு நல்லா இடிச்சு கோமியம் இல்லைன்னா தண்ணியில ஊற வச்சு செடிகளுக்கு பயன்படுத்துவோம். இயற்கையாகவே பூச்சி தாக்குதல் குறையறதுக்காக அங்கங்க பூச்செடிகளையும் காராமணின்னு சொல்லக்கூடிய தட்டைப்பயிர் செடியையும் கொட்டமுத்து செடிகளையும் நாங்க அங்கங்க நட்டு வச்சிருக்கோம். அதிக மகசூல் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க அரப்புமோர் கரைசலை எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்துறோம். இந்த வெயில் காலங்கள்ல தினசரி தண்ணி பாய்க்கணும். ஆனா நாங்க 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி பாய்க்கிறோம். ஏன்னா மூடாக்கு முறையை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி மூடாக்கு போடுறதுனால ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம களைச்செடிகள் வராமையும் தடுக்கும். முருங்கை மரம்னாலே கம்பளி புழுக்கள் வரும். அந்த புழுக்கள் மற்ற செடிகளை பாதிக்காம இருக்கிறதுக்காக வேப்பனை கரைசலை தெளிக்கிறோம். வீட்டுக்கு தேவையானதை விடவே அதிகமா காய்கறிகள் கிடைக்குது. மருந்தை தேடாதே நல்ல உணவை தேடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செயற்கையான உரமும் பயன்படுத்தாம இயற்கையான முறையில கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகளை பயன்படுத்தும் போது ஆரோக்கியமா வாழலாம்.